ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாரம் வந்து ஒரு புது வெஹிக்கிள் நம்மளோட சேனலில் அதை பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொடுக்குறோம். ஸோ நம்ம இந்த வாரம் எந்த கம்பெனியை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, எர்த் எனர்ஜி அப்படின்ற ஒரு இந்தியன் ஸ்டார்ட் அப் கம்பெனியோட ஒரு கிளைட் ப்ளஸ் அப்படின்ற ஒரு ஸ்கூட்டர் மாடலோட ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி தான் இந்த வாரம் நம்ம பேச போகிறோம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் இருக்குது. அப்படின்னா இந்த கிளைட் ப்ளஸில் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தான் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். எர்த் எனர்ஜி அப்படின்ற ஒரு இந்தியன் ஸ்டார்ட் அப் கம்பெனி. இப்போ நம்மளுக்கு இந்தியன் ஸ்டார்ட் அப் கம்பெனி பார்த்திங்கன்னா ஏத்தர் தெரியும், சிம்பிள் எனர்ஜி தெரியும். அது இல்லாமல் இவங்களும் சிம்பிள் எனர்ஜி காலகட்டத்திலேயே இவங்களும் ஒரு 4 வருஷமாக எர்த் எனர்ஜி அப்படின்ற ஒரு கம்பெனியை நிர்வகித்து இதில் R&D பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, வரவேற்கக்கூடியது. ஸோ இந்தியன் ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படின்னாலே நம்ம வரவேற்கணும். ஏன்னா நம்மளோட இன்ஜினியர்ஸ் நல்ல ஒரு பிளான் பண்ணி ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தொடங்குறாங்க. கண்டிப்பாக அது ஒரு நல்ல கம்பெனியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். ஓகே, ஃபஸ்ட்டு கிளைட் ப்ளஸை பற்றி போயிடுவோம். கிளைட் ப்ளஸ் அப்படின்ற ஒரு ஸ்கூட்டர் மாடல். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ஹை ஸ்பீட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மாடல். இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு நல்ல ஹை ஸ்பீட் எலக்ட்ரிக் மாடல் தான். ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. ப்ளஸ் அட்வான்ஸ்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மாடல். இதுலேயே இல்லாத ஃபீச்சரே இல்லை, கிட்டத்தட்ட எல்லா ஃபீச்சருமே இதுலேயும் இருக்குது. ஓகே, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் ஒன்றா பார்ப்போம். இந்த கிளைட் ப்ளஸோட ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிகேஷனை பேட்ரி ஸ்பெசிஃபிகேஷன் பார்ப்போம். ஏன்னா பேட்ரி ஸ்பெசிஃபிகேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி ஓலா ப்ரோ அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு பேட்ரி கெப்பாசிட்டி இருக்குது. இது ஒரு 3.75 கிலோவாட் பேட்ரி. இது ஒரு 72 வோல்ட் 52 AH கொண்ட பேட்ரி. 3.7 வோல்ட் கொண்ட பெரிய பேட்ரி பேக். ஸோ ஒரு ஸ்கூட்டரில் ஒரு 3.5க்கு மேலே போனாலே உங்களுக்கு ரேஞ்சு நல்லா தரும். ஸோ இந்த அளவுக்கு பெரிய பேட்டரிக்கு என்ன கெமிஸ்ட்ரி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு லித்தியம் அயான், அதாவது லித்தியம் NMC கெமிஸ்ட்ரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பியூரிவியில் பார்த்த மாதிரி சிம்பிள் எனர்ஜி, ஓலா எல்லாமே NMC கெமிஸ்ட்ரி தான் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு மேட்டர் பார்த்தீங்கன்னா, இந்த NMC கெமிஸ்ட்ரி எல்லா ஹை ஸ்பீட் மாடல்லையும் இருக்கும். LFP யாருமே யூஸ் பண்ணலை. இது LFPயை பற்றி நான் விரிவாக ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். NMCனா என்ன, LFPனா என்ன, ஏன் LFP டெக்னாலஜி இன்னும் ஹை ஸ்பீட் மாடலில் கொண்டு வரல அப்படின்ற விளக்கத்தை நான் அதில் தெளிவாக கொடுத்துருப்பேன். ஓகே, மேட்டருக்குள்ளே வருவோம். ஓகே, ஃபஸ்ட்டு இதில் கொடுத்துருக்கிறது 3.75 கிலோவாட் பேட்ரி. ஓகே, ஸோ இருக்கையிலே சூப்பரான பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்ரி பேக்கில் பார்த்தீங்கன்னா 2 அடுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குன்றாங்க. வோல்டேஜ் அண்ட் பவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னே தனியாக பவர் ப்ரொடெக்ஷன் யூனிட் தனியாக செப்பரேட்டாக இருக்குது. ப்ளஸ் BMS யூனிட்டும் தனியாக இருக்குன்றாங்க. இவங்களோட பேட்ரி நல்ல ஒரு கூலன்ட் சிஸ்டம் உள்ளே இருக்குன்றாங்க. அதனால் இதோட பேட்ரி ஹீட் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்றாங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க பேட்ரியோட பர்சன்டேஜ், அதாவது நீங்கள் டிரைவ் பண்ணும்போது இதோட அக்யூரேட் பர்சன்டேஜோட ரீடிங் உங்களால் பார்க்க முடியும் அப்படின்றாங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எந்த கம்பெனிலையும் பார்த்தா இப்போ கம்பெனி அஸ் வெல் அஸ் பியூரிவி கூட நான் சொல்கிறேன், நீங்கள் பேட்ரி ரன்னிங்கில் இருக்கும்போது உங்களுக்கு அக்யூரேட் பாயிண்ட் உங்களுக்கு காமிக்காது. பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டான எவ்வளோ பர்சன்டேஜ் பேட்ரி இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் SOC இருக்குது அப்படின்றது உங்களுக்கு காமிக்கும். ஸோ இட் இஸ் அ வெரி குட் ஃபீச்சர். ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனி மட்டும் இல்லாமல் எல்லா கம்பெனியும் பேட்டரியோட மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் நிறைய R&D பண்ணோம். நிறைய அதோட அக்யூரேசி ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஒரு ஜேர்னி போகும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் பேட்டரி இருக்குது, அதுக்கு எவ்வளோ தூரம் நம்ம போக முடியும் அப்படின்ற கேல்குலேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ இவங்களோட டெக்னாலஜியில் அடாப்டிவ் ரேஞ்ச் கேல்குலேஷன் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியும் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் எந்த யூசர் எந்த மாதிரியான ஸ்டைலில் அவங்க வண்டி ஓட்டுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதோட ரேஞ்சும் காட்டும். ஸோ அக்யூரேட்டாக இருக்கும், எல்லா ரேஞ்சுமே அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க மீன்ஸ் இந்த கம்பெனி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது இதோட சார்ஜிங் டைம் பார்ப்போம். சார்ஜர் பார்த்திங்கன்னா இதில் இன்பில்ட் சார்ஜர். இது எக்ஸ்டர்னலாக சார்ஜர் யூனிட் இருக்காது, ஒரு ஒயர் மட்டும்தான் வரும். நீங்கள் பஜாஜ் சேட்டக்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் மட்டும்தான் வரும், அதில் இன்பில்ட் சார்ஜர். அது மாதிரி இவங்கள உள்ளே ஒரு இன்பில்ட் சார்ஜர் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒயர் மட்டும்தான் வரும். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய சார்ஜர் யூனிட்டை நீங்கள் கேரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் பென்லிங் ஓவராலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய டப்பா கொடுக்குறாங்க, சார்ஜிங் டப்பா. அந்த மாதிரி நீங்கள் அவ்வளோ பெரிய டப்பாவை தூக்கிக்கிட்டு அது வேறு அந்த டிக்கியில் வைக்க முடியாதான்ற ஒரு கன்ஃபியூஷன் வேறு இருக்கும். ஸோ அவ்வளோ பெரிய சார்ஜர்லாம் நம்ம தூக்கிட்டு அலைய வேணால், ஜஸ்ட் ஒரு ஒயர் மட்டும் கேரி பண்ணால் போதும். ஆனால் இதில் இருக்கிற பேட்ரி இன்பில்ட் பேட்ரி
நீங்கள் இதை வெளியில் எடுத்து சார்ஜ் பண்ண முடியாது. அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஃப்ளாட் சிஸ்டத்தில் நீங்கள் இருப்பீங்க, உங்களுக்கு வந்து காமனான சார்ஜிங் பாயிண்ட் இருக்காது. அப்படி இருக்கும்போது நீங்கள் சார்ஜிங் பாயிண்ட்டை லொக்கேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் பரவாயில்ல, இவங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு சார்ஜிங் யூனிட் உள்ளே கொடுத்துருக்கறதுனால உங்களுக்கு ஒயர் மட்டும்தான் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ நீங்கள் எங்கே பக்கத்தில் இருக்க சார்ஜிங் பாயிண்ட்லேயே நீங்கள் போட்டு, பக்கத்தில் இருக்க சார்ஜ்னா பக்கத்தில் இருக்க ப்ளக் பாயிண்டில் நீங்கள் போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது 0 to 100% ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் 40 மினிட்ஸில் உங்களுக்கு சார்ஜ் ஆகிடும். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு 10 நிமிஷம் தான். நீங்கள் ஒரு 40 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் ஒரு டீ குடிக்கிற டைம் இல்லைன்னா வெளியில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற டைமில் உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிடும். ஓகே, ஸோ அது ஒரு சூப்பரான விஷயம். இவங்களோட ஸ்டாண்டர்ட் சார்ஜருமே பார்த்தீங்கன்னா 2.5 ஹவர்ஸ்லேயே இந்த 3.7 கிலோவாட்ஸ் பிக் பாயை வந்து சார்ஜ் பண்ணிவிடும் அப்படின்றாங்க. ஸோ இவ்வளோ பெரிய பேட்டரியை வந்து 2.5 ஹவர்ஸில் உங்களுக்கு சார்ஜ் ஆகுது அப்படின்றதே வந்து சூப்பரான விஷயம். ஓகே, அது இல்லாமல் மோட்டர் என்னப்பா கொடுத்துருக்காங்க? சரி, வளன்னு பேட்டரியை பற்றியே பேசுகிறீங்க. மோட்டர் என்ன தான் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு சாதாரண மோட்டரில் இதுவும் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மிட் டிரைவ் பெல்ட் மோட்டார் தான் கொடுத்துருக்காங்க. இதோட ரேட்டட் கிலோவாட்ஸ் பார்த்தீங்கன்னா 2.4 கிலோவாட்ஸ் ரேட்டட் மோட்டார். இதோட பீக் பவர் பார்த்தீங்கன்னா 4.2 கிலோவாட். ஓகே, இது வந்து ஒரு ஆவரேஜான மோட்டார். உங்களுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டு மோட்டர்னு சொல்ல முடியாது, ரொம்ப லோ குவாலிட்டி மோட்டர்னு சொல்ல முடியாது, ஓரளவு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் மோட்டர். இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 26 Nm டார்க் வெளிப்படுத்துன்றாங்க. இதோட டாப் ஸ்பீடு வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 85 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்பீடு போகும். அதெல்லாம் ஓகே. இது எவ்வளோ ரேஞ்சு போகும்? 3.75 கிலோவாட் அப்படின்னா கண்டிப்பாக 100 கிலோமீட்டர் நீங்கள் எந்த மோடில் ஓட்டினாலும் கொடுக்க போகுது. பட் இவங்க என்ன சொல்கிறாங்க, ஸ்பீடாக ஒரு 85 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் இருக்குல்ல, அதனால் உங்களுக்கு ஹை ஸ்பீடில் நீங்கள் ஓட்டும் போது உங்களுக்கு 70 கிலோமீட்டர், அதாவது ப்ரோ மோட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரோ மோடில் 85 கிலோமீட்டர் வரைக்கும் டாப் ஸ்பீடு, இதில் உங்களுக்கு 70 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். ஆனால் ஒரு மிக்சடு மோடாக நீங்கள் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு 100 to 110 கம்பல்சரியாக கொடுக்கும். ஈகோ மோடில் உங்களுக்கு 135 to 140 கிலோமீட்டர் வரைக்கும் கொடுக்கும் அப்படின்றாங்க. 3 மோடோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஈகோ மோடில் உங்களுக்கு 40 கிலோமீட்டர் ஸ்பீட், ரைட் மோடில் 60 கிலோமீட்டர் அண்ட் ப்ரோ மோடில் 85 கிலோமீட்டர். இதுதான் இதோட ஸ்பீட். ஸோ இந்த ஸ்பீடு வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். இந்த ஸ்பீடு வந்து பேட்டரிக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும் அப்படின்றாங்க. இந்த ப்ரோ மோடு வந்து குறிப்பிட்ட பர்சன்டேஜுக்கு கீழே வரும்போது உங்களுக்கு 85லேருந்து ஒரு 69-60க்குள்ளே வந்து ஓட்டுற மாதிரி உங்களுக்கு பேட்டரி அதுக்கேற்ற மாதிரி பிஎம்எஸ் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும். ஸோ 85லேயே வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு பீக் அவுட் கொடுக்காது. அதுவே வந்து ரொம்ப லோ, கிட்டத்தட்ட ஒரு 20% 10%லாம் உங்களுக்கு ரொம்ப லோ ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாக மோட் 1க்கு மூவ் ஆகிடும். அதில் ஒரு 30 to 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து நீங்கள் வீடு வந்து சேர்ந்தால் போதும்ன்ற அளவுக்கு ஒரு, அதாவது பேட்டரியை ஃபுல் ட்ரைன் அவுட் ஆனால் பேட்டரி வந்து பிரச்சனை ஆகிடும். அதனால் உங்களுக்கு இந்த மோட் 1க்கு அது ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிடும். இது மோஸ்ட்லி நீங்கள் ஏத்தர் இல்லை எல்லா ஸ்கூட்டர்லேயும் வந்து இந்த விஷயங்கள் இருக்கும். ஏன்னா பேட்டரியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இருக்கும். ஸோ இதோட கிரேடபிலிட்டி பார்த்தீங்கன்னா 12 டிகிரி கிரேடபிலிட்டி. இதோட பிரேக் ரெண்டுமே வந்து டிஸ்க் பிரேக் சூப்பராக இருக்குல்ல. ரெண்டுமே டிஸ்க் பிரேக் கண்டிப்பாக வந்து ஒரு ஹை ஸ்பீட் வெஹிக்கிளில் கண்டிப்பாக தேவை. ஸோ இதில் ரெண்டுமே டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் என்னென்னலாம் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து ஒரு ஸ்மார்ட் ஸ்கூட்டர். இந்த ஸ்மார்ட்னஸ் எதுக்கெல்லாம் அதுக்கு யூஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஏஐ ட்ரிவன் ஸ்கூட்டர் அப்படின்றாங்க. எந்த யூசர் எந்த மாதிரியான ஸ்பீடில் ஓட்டுறாங்கன்றத அது வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்பீட் கேல்குலேஷனும் ப்ளஸ் ரேஞ்ச் கேல்குலேஷனும் அக்யூரேட்டாக கொடுக்குன்றாங்க. ஸோ உங்களோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி அதை அடாப்ட் பண்ணி உங்களோட ரேஞ்ச் என்ன அப்படின்றத அது கொடுக்கும். ஸோ அது ஓட்ட உங்களோட பிஹேவியர், ரைடிங் பிஹேவியரை வந்து அது சார்ட் பண்ணி உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸும் கொடுக்கும். நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டரில் எவ்வளோ ஸ்பீட் போகிறீங்க, எப்படி ரேஷ் ட்ரைவ் பண்ணுறீங்களா இல்லை நார்மலாக போகிறீங்களா, எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு அதுக்கான கிராஃப் போட்டு காமிக்கும். அது இல்லாமல் அதோட ரீடிங்கை வச்சு என்ன பண்ணும், உங்களோட டிரைவிங் பேட்டர்னை வச்சு ஒரு எக்ஸாக்டாக வந்து ஓகே இவ்வளோ கிலோமீட்டர் நீங்கள் வந்து ஓட்ட முடியும் அப்படின்னு முன்கூட்டியே வந்து அது அறிவிக்கும். ஸோ அது வந்து சூப்பரான ஃபீச்சர். இதுதான் வந்து ஏஐ ஃபீச்சர் நம்மளுக்கு தேவைப்படுது. ஏன்னா கண்டமேனிக்காக ஏஐ ஃபீச்சரை எங்கெங்கேயும் யூஸ் பண்ணுறாங்க. பட் டிரைவிங் பேட்டர்ல அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் வந்து நம்ம போகுதுன்னு முன்கூட்டியே நம்ம கேல்குலேஷன் இருந்தால் நம்ம ஈஸியாக வந்து அந்த டார்கெட் டிஸ்டன்ஸை நம்ம கவர் பண்ணலாம். இதனால் நம்ம வந்து பேட்ரி இல்லாமல் எங்கேயும் வந்து ரோலாக போய் சார்ஜரை போய் தேட வேண்டாம். நம்ம கரெக்டாக வந்து எவ்வளோ பாயிண்ட்டுக்கு சார்ஜ் பண்ணோம், எவ்வளோ தூரத்துக்கு போகணும் அப்படின்ற எல்லாமே டீட்டெயில் வந்து இதில் இருக்கும். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இதில் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ ஜாலியாக நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீ ரோட்டில் நீங்கள் போகிறீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணிவிட்டு அந்த குறிப்பிட்ட ஸ்பீடில் நீங்கள் ஆக்சிலேட்டர் பண்ணாமல் அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஜாலியாக இருக்கும். ஓகே, அது இல்லாமல் உங்களுக்கு கனெக்டட் ஃபீச்சராக உங்களுக்கு ஓடிஏ அப்டேட்ஸ் வரும்.
ஸோ ஓடி அப்டேட்ஸ் வந்து நம்ம மிச்ச ஸ்கூட்டர்லாம் பார்த்த மாதிரி ஆன் இயர் அப்டேட்ஸும் இதுலேயே உங்களுக்கு வரும். நீங்கள் போய் சர்வீஸ் சென்டரில் போய் எங்கே பண்ண வேணால் இன்டர்நெட் கனெக்ஷன் இதுலேயே இருக்க போது. ஸோ உங்களுக்கு ஆன் இயர்லேயே வந்து இதோட சாஃப்ட்வேர்லாம் அப்டேட் ஆகிடும். இதனால் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து உங்களோட ஸ்கூட்டர் அப்டேட் ஆகிட்டு நியூ ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும். அவங்க என்னெல்லாம் வந்து புதுசாக ஃபீச்சர்ஸை கொண்டு வராங்களோ அது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அப்டேட் ஆகி உங்களுக்கு எனேபிள் ஆகிடும். ஓகே, இந்த ஓடி அப்டேட்டு கனெக்டட் ஃபீச்சர்ஸ் இதுக்கெல்லாம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஓலா அண்ட் சிம்பிள் எனர்ஜி மாதிரி உங்களுக்கு இதில் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் வண்டி வாங்கினதுலேருந்து எல்லாமே வந்து இதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பணம் கட்ட வேணாம், உங்களுக்கு எல்லாமே வந்து கம்பெனி சார்பாக பண்ணி தருவாங்க அப்படின்றாங்க. ஸோ இந்த கிளைட் ப்ளஸோட மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ வரும் அப்படின்னா இது கிட்டத்தட்ட 1 lakh ரேஞ்சில் இது வரும் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணோன்னே எர்த்எனர்ஜி சைட் போய்ட்டு ப்ரீ புக் பண்ணிங்கன்னா 1000 rupeesக்கு இதை ப்ரீ புக் பண்ணலாம். பட் எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எப்போ வருது அப்படின்னு தெரியல. இன்னும் டீலர் நெட்வொர்க் வந்து இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல. ஸோ இதோட வாரண்டியை பற்றி சொல்லிடும். இந்த வாரண்டியை வந்து ரொம்ப சூப்பரான வாரண்டி தான். இவங்க வந்து கிட்டத்தட்ட 5.5 years வாரண்டி கொடுக்குறாங்க. 3.5 years வந்து பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஸ்கூட்டரோட உங்களுக்கு வாரண்டி வந்துடும். அது இல்லாமல் நீங்கள் 2 years ப்ளஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொடுக்குறாங்க, ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ ஆப்ஷன் கொடுக்குறத எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 5.5 years உங்களுக்கு பேட்டரி, கண்ட்ரோலரு, மோட்டார், இது மாதிரி மேஜர் பார்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த 5.5 years வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஓகே, ஸோ வாரண்டியும் வந்து நல்லா இருக்குது. இது மாதிரி நல்ல புது ஆப்ஷன்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த எர்த் எனர்ஜி நல்ல ப்ராமிசிங்காக இருக்குது. பட் ஒரே ஒரு பிரச்சனை, இவங்களும் வந்து ப்ரொடக்ஷனில் ரொம்ப டிலே பண்ணுறாங்க. இப்போ இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ஓலா தான் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக ஒரு நல்ல ஒரு அப்டேட்டு உங்களுக்கு ஒரு 3 மாதம் இல்லை 4 மாதம் டைம் ஃப்ரேம்குள்ளே உங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஹோப் நிறையா இருக்குது. நிறைய பேர் ஓலா வந்து புக் பண்ணுறாங்க. பட் அது இல்லாமல் இந்த மாதிரி சின்ன கம்பெனிஸ், அதாவது நம்மளோட இந்தியன் ஸ்டார்ட் அப் வராங்க. பட் ஃபண்டிங் அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இந்த எர்த் எனர்ஜியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கோப் இருந்தாலுமே வந்து இவங்களுக்கு ஃபண்டிங் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இவங்களால வந்து இப்போ வரைக்குமே டீலர் சைடில் வந்து பெரிய லெவலில் நெட்வொர்க் அவங்களால எஸ்டாப்ளிஷ் பண்ணல. நிறைய பேர் வந்து கிளைட் ப்ளஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கீங்க. ஏன்னா ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, எல்லா வாரண்டியும் நல்லா இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது எர்த் எனர்ஜி வந்து எல்லாத்தோட ஹெட்டாக இருக்குது. நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் கண்டிப்பாக வரவேற்கணும். ஸோ பார்ப்போம் எர்த் எனர்ஜியோட ஸ்டேட்டஸ் இந்த வருஷம் எண்டுக்குள்ளே ஏதாச்சும் ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.